மா வாங்க. சக்தி இருக்காங்களாம்மா? வேற எங்க இருப்பா? ஓ இல்லைம்மா, சீன் பேப்பர் வந்திருக்கு, நிறைய டயலாக்ஸ் இருக்கு, மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்களாம்மா? சொல்கிறேன். தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், நல்ல வேலை, எனக்கு கவலையாக இருந்துச்சு. சக்தி. நான் தான் சிஸ்டர், கேக்குதா? சக்தி, என்ன மன்னிச்சிடு. ஏன் சிஸ்டர், என்னாச்சு? காலேஜ் உன்னை எடுத்துக்கல சக்தி. என்னால் சமாளிக்க முடியும்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா? உன்னோட 10th ரிசல்ட்டே அதை சொல்லுது சக்தி. அப்புறம் என்ன சிஸ்டர், அதுதான் அவங்க பாலிசி. இந்த வருஷம் சேர முடியாதுன்னா அடுத்த வருஷம் சேரலாம்ல சிஸ்டர்? நான் அடுத்த வருஷம் சேரலாம் இல்லையா? இந்த வருஷம் விட்டுட்டு அடுத்த வருஷம் ஒரு நாள் கூட தவற விடாம போகலாம், அடுத்த கல்வி ஆண்டுல, இல்லையா சிஸ்டர்? சக்தி சொல்லுங்க சிஸ்டர், என்ன கேக்குது? சக்தி, கல்லூரிக்கு இன்னொரு கொள்கை இருக்கு. ஒரு சில வேலையில இருக்கிறவங்கள அவங்க சேர்த்துக்கிறது இல்லை. நான் அதே ஸ்டூடெண்ட் தான் சிஸ்டர், என் மூளை ஒன்றும் மங்கி போகல. நான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம். என்ன மன்னிச்சிடு சக்தி, நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். அப்புறம் ஏன் சிஸ்டர் இங்கே இருந்தேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன் சிஸ்டர். இவ்வளோ நாள் இதை ஒன்றத்தை நினச்சிதான் என்னால் இங்கே தங்கவே முடிஞ்சுது. என்னை கிராஜுவேஷன் கவுனில் கற்பனை பண்ணிக்கிட்டே இருன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கிறதே அதனால தான். உண்மையை சொல்லணும்னா அதை நினச்சிதான் நான் உயிரோடையே இருக்கேன். என்கிட்டேருந்து அதை பறிச்சிடாதீங்க ப்ளீஸ். சக்தி ப்ளீஸ் அப்படி சொல்லாத. நான் கேட்கறது என் எதிர்காலத்தை, என் வாழ்க்கைய. சக்தி, நீ கேட்கவே வேண்டாம். நான் இல்லை, சத்தியமா நான் இல்லை. என்னோட கையில இருந்துச்சுன்னா தினமும் கூப்பிட்டு இருக்கிறது நீயா இருக்க மாட்டேன். வேற யார்கிட்ட கெஞ்சுவேன்? காலேஜ் கிட்டயா? உங்க கொள்கையை விட்டு கொடுங்கன்னு நான் எங்க இருக்கணும்னு முடிவு பண்றேன் இந்த உலகத்துக்கிட்டயா? கெஞ்ச வேண்டியது இந்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமா? நான் யாருங்கிறத என் சூழ்நிலையை நான் ஆக்கினதை வச்சு முடிவு பண்ணாதீங்கன்னு யார்கிட்ட கெஞ்சுவேன்? வேற யாரு இருக்காங்க எனக்கு கெஞ்ச? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்ல ப்ளீஸ். நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் சக்தி, எப்பயுமே மாட்டேன். வாழ்நாள் முழுக்க நான் இருப்பேன்னு நீ நம்பலாம். உன்னை நான் கைவிடவே இல்லை. பின்ன யாரு? விதி, கடவுள். உங்களை கெஞ்சுறேன், நிஜமாவே நான் இப்போ ஒரு பிச்சைக்காரி தான். உங்ககிட்ட பிச்சை கேட்கிறேன், வெக்கமே இல்லாம என்னை இங்கிருந்து வெளியே கொண்டு வந்துடுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. ப்ளீஸ் சிஸ்டர். படத்தோட காஸ்டியூம் மாத்துன்னு சொன்னேன்ல, மாத்து. இங்க பாரு, சீன் பேப்பர், பெரிய சீன், நிறைய டயலாக்ஸ் இருக்கும், ஒழுங்கா படிச்சிரு. ஏன் இப்போ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சதுமா. இப்பதான் சிஸ்டர் கிட்ட பேசினேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. நடிகையா இருக்கிறதுனால என்ன சேர்த்துக்க மாட்டாங்களாம்மா? நல்லதா போச்சு. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை அம்மா. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியே இல்லை.
ஸ்பாட்லைட் ஆன். அங்கே நின்றுட்டுருக்கப்போ எனக்கு ஒரே யோசனை தான். நான் போக வேற இடமே இல்லை, கூட இருக்கவும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தனிமையில் நான் இருந்ததில்லை. திடீர்னு ஒரு ஒளிவட்டம், என்னமோ அது என்னை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னை விடாமல் பிடிச்சு வச்சுக்கிற மாதிரி. எனக்கு அதை பிடிக்கவே இல்லைனாலும் எனக்கு சொந்தமாக இப்போ அந்த இடம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த நிமிஷத்தில் நான் உணர்ந்தேன். அதனால எப்பவும் செய்கிற மாதிரி நான் என் வேலையை செஞ்சேன். வேற யாராலையும் செய்ய முடியாத மாதிரி செஞ்சேன். Cut. எப்படி இருந்தது சார்? ஸ்ப்ளெண்டிட் சார். சினிமா உலகத்துக்கு நாள் வருவ சக்தி. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஒரு நட்சத்திரம் பிறந்த நாள் இன்னைக்கு தான். வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஷாட். என்ன தயாராகலாமா? சார் எஸ் சார். சார் 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 எனக்கு இன்னைக்கு ஷூட் முடியுது. நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம். நான் நல்லா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் நல்லா பெரிய ஸ்டாரா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. பெரிய ஆர்டிஸ்டா வரும். ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு நிறைய வரும். நல்ல நல்ல படங்களா பார்த்து பண்ணு. அம்மா எனக்கு ஷூட் முடிஞ்சிச்சு. என்னம்மா சக்தி? உட்கார் 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 உட்கார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்க அம்மா இன்னொரு ஹீரோயின் இருக்காங்கன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தா. ஒன்றை ஓரங்கட்டிடுவாங்கன்னு புலம்பிக்கிட்டு வேற இருந்தா. ஆனா ஒன்றை யாரும் ஓரங்கட்ட முடியாது சக்தி. நீ உனக்குன்னு தனி பாதையை அமைச்சிக்க போற பாரு. உண்மை என்னன்னா எனக்கு அவளோட கனவுல பாதி கூட இல்லை சார். ஆனால் என்ன நீங்கள் சினிமா அம்மா சினிமா கலைவாணி பாரபட்சமாக தான் இருப்பா. நான் சொன்ன மாதிரி சில பேர் கொடூரமாக இருப்பாங்க. ஆனால் நம்மளை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் நம்ம அழியணும்னு நினைக்கிறதில்ல. அதிர்ஷ்டம் இருந்தா அரிதான ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம். நம்மளை நாமே புதுசாக பலத்தோட உருவாக்குறதுக்காக அவங்க நம்மளை உடைப்பாங்க.